அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 17 மற்றும் 18 கேள்விகளும் பதில்களும். எப்படிப்பட்ட மாட்டையும் ஆட்டையும் கர்த்தருக்கு பலியிடக்கூடாது, பழுதும் அவலட்சணமுமான வானத்தின் சேனைகளையும் அந்நிய தேவர்களையும் நமஸ்கரிக்கிறவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை. சாவுக்கு பாத்திரமானவன் எத்தனை சாட்சிகளின் வாக்கினால் கொல்லப்பட வேண்டும்? 2-3. சாவுக்கு பாத்திரமானவனை கொலை செய்கிறதற்கு யாருடைய கைகள் முந்தி இருக்க வேண்டும்? சாட்சிகளின். எதை இஸ்ரவேலர் நடுவிலிருந்து விலக்க வேண்டும்? தீமையை. இஸ்ரவேலருக்கு நியாயம் தீர்ப்பது அரிதாயிருக்கும்போது யாரிடத்தில் விசாரிக்க வேண்டும்? ஆசாரியனிடத்திலும் நியாயாதிபதியினிடத்திலும். யாருடைய சொல்லை கேளாமல் இடும்பு செய்கிறவன் சாக வேண்டும்? ஆசாரியன் மற்றும் நியாயாதிபதி. இஸ்ரவேலர் யாரை ராஜாவாக வைக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனை. இஸ்ரவேலர் யாருக்குள் இருக்கிறவனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும்? சகோதரருக்குள். இஸ்ரவேலர் யாரை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது? அந்நியனை. ராஜாவாகிறவன் இஸ்ரவேலரை எங்கே போக பண்ணக்கூடாது? எகிப்திற்கு. ராஜாவாக வைக்கப்படுகிறவன் டேஷ் படைக்கக்கூடாது? அநேகம் ஸ்திரீகளை. ராஜாவாகிறவன் எவைகளை தனக்கு பெருக பண்ணக்கூடாது? வெள்ளியும் பொன்னும். ராஜாவாகிறவனின் இருதயம் சகோதரர் பேரில் என்ன கொள்ளக்கூடாது? மேட்டிமை கொள்ளக்கூடாது. ராஜாவின் இருதயம் எவைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது? கற்பனை. எதின் பிரதியை எழுதி ராஜா தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க வேண்டும்? நியாய பிரமாண நூல். நியாய பிரமாண நூலின் பிரதியை வாசிப்பதினால் ராஜாவும் குமாரரும் எங்கே நீடித்து வாழ்வார்கள்? இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே. இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதவர்கள் யார்? லேவியராகிய ஆசாரியரும் லேவி கோத்திரத்தாரும். கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் புசிக்கிறவர்கள் யார்? லேவி கோத்திரத்தார். ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தாருக்கும் சுதந்திரமாய் இருப்பவர் யார்? கர்த்தர். ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் எவற்றை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும்? முன்னந்தொடை, தாடைகள் மற்றும் இரைப்பை. எவைகளின் முதற் பலனை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும்? தானியம், திராட்சரசம், எண்ணெய் மற்றும் ஆட்டு ரோமம். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்துக்குள்ளும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? லேவி கோத்திரத்தார். லேவி கோத்திரத்தார் எதை முன்னிட்டு ஆராதனை செய்வார்கள்? கர்த்தருடைய நாமத்தை. கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் போய் சேரும்போது எதை கற்றுக்கொள்ளக்கூடாது? அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகள். யாரிடத்தில் குறி கேட்கிறவன் இஸ்ரவேலரிடத்தில் இருக்கக்கூடாது?
செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்கள். யாருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. இஸ்ரவேலர் துரத்தி விடுகிற ஜாதிகள் யாருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள்? நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும். நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்க உத்தரவு கொடாதவர் யார்? தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலர் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? கர்த்தர் எழும்ப பண்ணும் தீர்க்கதரிசிக்கு. யாரை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணுவார்? மோசே. கர்த்தர் தாம் எழும்ப பண்ணும் தீர்க்கதரிசியின் வாயில் எதை அருளுவார்? கர்த்தரின் வார்த்தைகளை அருளுவார். எதை சொல்ல துணியும் தீர்க்கதரிசி சாக வேண்டும்? கர்த்தர் கட்டளையிடாத வார்த்தையை. யாருடைய நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசி சாக வேண்டும்? வேறே தேவர்கள் நாமத்தினால். கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லப்படும் காரியம் எப்படி இருந்தால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தையாய் இருக்கும். நடவாமலும் நிறைவேறாமலும் போனால். கர்த்தர் சொல்லாத வார்த்தையை தீர்க்கதரிசி எதினால் சொன்னான்? துணிகரத்தினால் சொன்னான். எதை சொல்லும் தீர்க்கதரிசிக்கு பயப்பட வேண்டாம்? கர்த்தர் சொல்லாத வார்த்தையை சொன்ன தீர்க்கதரிசிக்கு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.